உங்கள் அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கின்றதா? ஓம் சாந்தி. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நீங்கள் மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி அனைவருக்கும் உணர்வுகளின் கிரணங்களை பரப்ப வேண்டும். எப்படி சூரியன் ஒரே நேரத்தில் வெளிச்சத்தையும் மற்றும் பவரையும் கொடுக்கின்றது, அது ஒரு பிராப்தியை மட்டும் செய்விக்கவில்லை, ஆனால் அநேக பிராப்திகளை ஒரே நேரத்தில் செய்வித்து விடுகின்றது. அதே போல நாம் கூட 6 மாசத்தில் ஞான சூரியனாக ஆகி சுகத்தின், குஷியின், சாந்தியின், ஒத்துழைப்பின் கிரணங்களை பரப்ப வேண்டும். உணர்வுகளை சேவிக்க வேண்டும். தன்னுடைய முகத்தை பார்த்தாலே துக்கம் என்ற அலைகள் குறைந்து மகிழ்ச்சி வந்துவிட வேண்டும். உங்களுடைய பார்வையினால் தைரியம் வந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட அட்டென்ஷன் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் வள்ளலாக ஆக வேண்டும், தபஸ்வியாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட தபஸ்வியா நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களது தபஸ்யாவின் ஜுவாலையினால் பிறருக்கு உணர்வுகள் ஏற்படுகின்றது. வெறும் வாணி கேட்பதால் மட்டுமல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு அந்த உணர்வுகளை சேவிக்க வேண்டும். உணர்வுகள் தான் அமரனாக ஆக்கிவிடுகின்றது. வெறும் வாணி சில நேரம் கொஞ்ச நேரம் நன்றாக தோன்றுகின்றது, உணர்கின்றது, ஆனால் சதா நினைவில் இருப்பதில்லை. இதற்காக அனுபவம் என்கின்ற அத்தாரிட்டி ஆகி அனுபவம் சேவிக்க வேண்டும். யார் உங்களது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருகின்றார்களோ அவர்களுக்கு தைரியம், ஊக்கம், உற்சாகம் மற்றும் உங்களது ஒத்துழைப்பினால், பாப்தாதாவின் கனெக்ஷனினால் அவர்களை நினைவு செய்ய வைக்க வேண்டும். பெரும் உழைப்பிதழ் தேவைப்படுவதில்லை. நீங்களும் உழைப்பில்லாமல் இருக்க வேண்டும், மற்றவர்களை உழைப்பில்லாமல் ஆக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கருவியாக இருக்கின்றோம். ஆதலால் வைப்ரேஷன் அப்படிப்பட்ட ஊக்கம், உற்சாகத்தை கொண்டு வர வேண்டும். குஷியினால் மனம் ஆட வேண்டும். இதை கேட்டால் மட்டும் போதாது, ஆனால் ரிசல்ட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். எந்த இடங்களில் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் உறுதியானவர்களாக ஆக்கினீர்கள்? தானும் உறுதியாக இருந்தீர்களா? மற்ற ஆத்மாக்களையும் உறுதியாக ஆக்கினீர்களா? சாதாரண சாட்டை பார்க்க வேண்டாம், மறக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சில விக்கர்மங்கள் செய்ய வேண்டாம், எந்த ஒரு விக்கர்மங்களும் செய்ய வேண்டாம் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் எத்தனை ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்களோ, அனுபவியாக ஆக்கினீர்களோ, உறுதி தன்மையின் சாவியை கொடுத்திருக்கின்றீர்களா என்று நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். நீங்கள் தான் கல்பமாக தந்தையின் அதிகாரியாக ஆகின்றீர்கள் மற்றும் ஒவ்வொரு கல்பத்திலும் ஆவீர்கள். அப்படிப்பட்ட உறுதித்தன்மை கொண்ட குழந்தைகளின் கூட்டத்தை தந்தை பார்த்திருக்கின்றார் அல்லவா? ஆதலால் தந்தை சொல்கின்றார், இதில் அனைவரும் பாஸாக ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். ஓம் சாந்தி.